நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த கிரில்டு பன்னீரோட இந்த டிப்பை மட்டும் மறக்காம வாங்கி ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்பு. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் கெஃபே பற்றி தான் பார்க்க போகிறோம். பலவெல்லாம் கொலக்கலான்னு இல்லாமல் இந்த கடையோட ஆம்பியன்ஸ், அப்புறம் நாங்கள் என்ன டிஷ் எல்லாம் வாங்கணும், அதில் எதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த கடையோட நேம் வந்து கினிஸ் கெஃபே. இவங்க கிட்ட போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் செட்டிங்கும் இருக்கு. குட்டி அண்ட் பிளசன்டான ஆம்பியன்ஸ். நீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்தீங்கன்னா நான் சொல்ற டிஷ் எல்லாம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீனிக்ஸ் மால்ல மார்க் பண்ண பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற கினிஸ் கெஃபேல இருக்கு சாப்பிட வந்துருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணது கிரில் பன்னீர் ஸ்டிக் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, கிரில் பன்னீர் ஸ்டிக் ட்ரை பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் see this one. கட் பண்றதே ஒரு அட்வென்ச்சரா இருந்த actually nice. இதோட சாப்பிடவும் நல்லா இருக்கும். இந்த கிரில்டு பன்னீருக்கு ஒரு டிப்பு கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த டிப்புக்காகவே நீங்க இந்த ஒரு கடைக்கு வரலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. ஏதாவது மில்க் பேஸ்டோ சாப்பிடணுன்ட்டு நாங்கள் இந்த கேஃபே மாச்சா தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப அப்படைசிங்காக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ ரெண்டாவது நம்ம கேஃபே மாச்சா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம். நல்லா சாக்லேட் இருக்கு கைஸ். டேஸ்ட் நல்லா இருந்தாலும் இந்த ஒரு கப்புக்கு 130ங்கிறது ஜாஸ்தின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மூணாவதாக நாங்கள் ஆர்டர் பண்ண கார்லிக் மஷ்ரூம் சிக்கன் பவுலும் வந்துருச்சு. டிஷ் எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். இந்த பாஸ்மதி நல்லா குக் ஆகி அந்த ஜீரா ஃபிளேவரோட பார்க்கவே அப்படியே இருக்கு. செம்ம ஃபிளேவரா, இது க்ரீமியா, செம்ம சாப்பிட்டான்னு சொல்லலாம். நல்லா குக் ஆயிருக்கு. இது ஒரு மஸ்ட் டிஷ்ஷு. நீங்க இந்த கஃபேக்கு வந்தீங்கன்னா இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா 375 ருபீஸு. பட் ஒர்த் மென்ஷனிங்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷான இந்த பனக்கொட்டா. நெக்ஸ்ட் இந்த ப்ளூபெரி பனக்கொட்டா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அந்த ப்ளூபெரியோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ப்ளூபெரி வந்து ஒரிஜினல் ப்ளூபெரிஸை யூஸ் பண்ணி கட் பண்ணி போட்டுருக்காங்க. சீரியஸாக அந்த டெசர்ட் வந்து நல்லா இருக்கு. இந்த டெசர்ட்டோட ரேட் வந்து 265. சீரியஸாக இந்த பனக்கொட்டா வந்து செம்மையாக இருக்கும். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மெயினான 2 டிஷ்ஷை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஒரு இட்டாலியன் குசின்லேருந்து ஒரு சூப்பரான பாஸ்தா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பென்னி ஆல்ஃப்ரெடோ ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப க்ரீமியாக இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. இந்த ப்ரொக்கோலி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒன் டைம் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி நைஸ். சிக்கனா சாரி பன்னீர் சாண்ட்விச்சில் அப்படி என்னடா ஸ்பெஷலு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரெட்டுக்கு நடுவில் பன்னீரை குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி போடாமல். ஓகே, இப்போ வெஜ் பன்னீர் சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். வாவ், ஓ அப்படியே கம்ப்ளீட் ஸ்லைஸ் மாதிரி வச்சிருக்காங்க பன்னீர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணி போடல. ஸோ ரொம்ப க்ரீமியாக இருக்கும். முடிச்சு சீஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கரெக்டான வேர்டுன்னு தோணுது. இப்போ போட்டுட்டப்ப இந்த ப்ரான் டெம்பரா பாருங்க, சைஸ் நல்லாவே பெருசா இருக்கு. இந்த மாதிரி இது வந்துட்டு ப்ரான் தராங்க ஜஸ்ட் ஃபார் 219. கண்டிப்பா இது ஒர்த்தான டிஷ். இந்த அவுட்டர் லேயர் வந்து செம்ம தின்னா கிரன்ச்சியா இருக்கு. நான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி சொல்றேன். ப்ரான் டெம்பரா தான். லேட்டாக அந்த டிஷ்ஷை சாப்பிட்டனால ப்ரான் லைட்டாக ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்றேன். இப்போ லாஸ்ட் டிஷ் பெரிய பெரிய ஹாட் டாக் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக பன்னுக்கு வந்து ஒரு பன்னீர் ஸ்டஃப் பண்ணி பன்னீர் அப்படி சீஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஹார்டர் ட்ரை பண்ணுறது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன், ஆனால் ட்ரை பண்ணலாம். ஓகே.
இப்போ நாங்கள் சாப்பிட்ட இந்த 8 டிஷ்ல ஹாட் டாக் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், ரிமைனிங் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 8 டிஷ் சாப்பிட்ருக்கோம். இதில் வாட்டர் பாட்டில் அமௌண்ட்டோட சேர்த்து 2000 ரூபாய்க்குள்ள தான் வந்திருக்கு பில்லு. ஸோ அதோட நாங்கள் கிளம்புற நேரமும் வந்தாச்சு. உங்களுக்கு வேற எந்த கடையோட ரிவ்யூ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 11 AM இருந்து நைட் 11 PM வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஓவராலாக இது ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சூப்பரான கடை. நீங்கள் வேளச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா இந்த கெஃபே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ until then, see you guys in next video. வாழ்த்துக்கள்.